ஹலோ எவ்ரிவன், நான் தான் உங்கள் மிஸ்டர் ஜேகே. என்ன விஷயத்தை பற்றி பார்த்தோம்னா, எலான் மஸ்க்கு வந்த சோதனை தான் இது. என்னென்னு சொன்னால், எலான் மஸ்க்கை பற்றி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். டெஸ்லாக்காரண்ட ஓனர்னு சொல்லி, அந்த டெஸ்லாக்காரை கண்டுபிடிச்சதுன்னு சொல்லி அதுன்ற ஒரு கிறிஸ்டியே இருக்குது. அதை விடுவோம். அதை பற்றி கதைக்க வந்தால் எலான் மஸ்க்கை பற்றி நிறைய கதைக்க வேண்டி வரும். எலான் மஸ்க்கை பற்றி எல்லாருக்குமே அதிகமாக தெரிஞ்சிருப்பீங்க. இப்போ ரெண்டாவது அமெரிக்காண்ட குடியரசுத் தலைவர் ரொனால்ட் ட்ரம்ப் திருப்பி ரெண்டாவது பதவியேற்றிருக்கின்றார். அதில் முக்கிய பங்கு எலான் மஸ்க்கின் பங்காக இருக்குமென்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும். எல்லாருமே அதிகமாக கதைக்கப்பட்ட விஷயம் தான் அந்த விஷயம். எலான் மஸ்க்கை பற்றி இப்போ என்ன திடீரென கதைக்க வேண்டிய அவசியம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், எலான் மஸ்க்கு எதிராக கனேடிய மக்கள் 2,50,000 பேர் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருக்காங்க. இப்படின்னு சொன்னால் எலான் மஸ்கின் கனேடிய குடியுரிமையை பறிக்க வேண்டும்னு சொல்லி. இப்போ கனடாவை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னு சொன்னால், நிறைய சட்ட சிக்கலில் போய்கொண்டிருக்குது. டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்றதுக்கு பிறகு 51வது மாநிலமாக கனடாவை இணைக்க வேண்டும். 20% வரி இறக்குமதி வரி கனடாவுக்கு விதிக்கப்படும் என்று சொல்லியும் எலான் மஸ்க் ஒரு வர்த்தக மாநிலம் அறிவிச்சிருந்தார். அதை பார்த்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்னால், எலான் மஸ்க் இப்போ ஒரு அமெரிக்கா, அதாவது டொனால்ட் ட்ரம்ப் ஒரு நிர்வாக பொறுப்பில் இருக்கிற ஒரு ஆள் கனடிய மக்களுக்கு எதிராகவும் கனடாவுக்கு எதிராகவும் செயல்படுவதாக சொல்லி கனடாவில் இருக்கிற மக்கள் என்ன செய்யிருக்காங்கன்னு சொன்னால் 2,50,000 பேர் எலான் மஸ்க்கு எதிராக சட்டத்தாக்கல் செய்திருக்காங்கன்னு சொல்லி அவற்றை குடியுரிமையை பறிக்கிறதுக்கு. ஆனால் கனடாவை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னு சொன்னால், கனடாண்ட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனில் பார்த்தோம்னு சொன்னால், அதாவது கனடாக்கான சட்டவிரோதமாக செயற்பட்டிருந்தாவோ இல்லை கனடாண்ட ஏதாச்சும் கனடாக்கு எதிரான சட்டத்திட்டங்களை மீறி இருந்தால், அப்படி ஏதாச்சும் ஒரு குற்றச்செயலில் ஈடுபட்டிருந்தால் மட்டும்தான், அதாவது என்ன தேச துரோகம் செய்கிறேன்னு சொல்லுவாங்க தானே ஊரில், அப்படி தேச துரோகம் அப்படி ஏதாச்சும் செய்திருந்தால் மட்டும்தான் என்னென்னு சொன்னால் ஒரு குடியுரிமையை அவர்கிட்ட குடியுரிமையை பறிக்கலாம். அவர் செய்தது ஒரு பிஸ்னஸ் ரீதியாக பார்க்கல, அதை பறிக்க முடியாதுன்ற ஒரு சூழ்நிலையும் இப்போ அவங்க கவர்மெண்ட் அறிவிச்சிருக்கு. இது இப்போ அதிகமாக எல்லாராலுமே பேசப்பட்டு கொண்டு இருக்குது எலான் மஸ்க்கை பற்றி பார்த்திங்கன்னு சொன்னால், டெஸ்லாவில் நிறைய விதமான ஃப்யூச்சரை கொண்டு வந்திருக்காரு. இனி வரும் காலத்தில் இப்படி ஃப்யூச்சர் எவ்வளோத்துக்கு டெக்னாலஜி வளரும்னு சொல்லி எலான் மஸ்க் முக்கால்வாசி விஷயங்கள் தான் டேக்கில் அவரை பகைச்சு கொள்வது இல்லைன்னு சொல்லி கனடா அரசாங்கம் அதை ஒரு தவிர்த்து வைத்திருக்குன்னு சொல்லி நியூஸ் இப்போ அதிகமாக பரவலாக பேசப்பட்டு கொண்டிருக்கு. இந்த நியூஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.